ரொம்ப வருத்தமா இருக்கு. போட்டோஸ் எல்லாம் வச்சு உங்களால தப்பான ஒரு முடிவுக்கு வர முடியாதுதான். அப்படி வர்றதும் தப்பு, அது எனக்கு புரியுது. கலைவாணியும் உதயும் 2-3 இடத்துல இப்படிதான் சேர்த்து வச்சு பார்த்தேன். முதல் தடவை பாக்குறப்போ எனக்கு கூட அவங்க மீட்டிங் தப்பா தெரியல. அது ஒரு நார்மல் மீட்டிங்கா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா தொடர்ந்து அவங்க 2 பேரும் இப்படி பார்த்ததும் என் மனசுக்குள்ள சின்ன சந்தேகம் வந்தது. 2 பேரும் ரெகுலரா மீட் பண்றாங்க, சந்தோஷமா பேசி ஜாலியா இருக்காங்க. பாவம் இந்து, அவளை திட்டம் போட்டு இப்படி கலைவாணி பழி வாங்கிட்டு இருக்கா. ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கணும்னா அவங்க யார நேசிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டா போதும். அதை விட பெரிய தண்டனை வேற எதுவுமே இருக்க முடியாது. அப்படி ஒரு தண்டனைய கலைவாணி இந்துக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. அதனாலதான் இந்து உயிருக்குற நேசிக்கிற உதய இந்து கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கிட்டு இருக்கா. நடுல கொஞ்ச காலம் இந்து உதய மேல கோவமா இருந்தா. அந்த கோவம் கூட உதய மேல அவ வச்சிருந்த காதல வந்த கோவம் தான். மத்தபடி இந்துவால உதய வெறுக்கவும் முடியாது, உதய பிரிஞ்சு வாழவும் முடியாது. இது புரிஞ்சுதான் நான் பதறி போய் வந்திருக்கேன். இந்த விஷயத்துல என்னால மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியல. ஆனா உங்களால முடியும். கலைவாணி கிட்ட இருந்து உதய பிரிச்சு அவர் கூட உங்க பொண்ணு இந்துவ நீங்க தான் சேர்த்து வைக்கணும். கலைவாணிக்கும் உதயக்கும் இருக்கிற நெருக்கத்தை பார்த்தா அவங்கள ஈஸியா பிரிக்க முடியும்னு எனக்கு தோணல. இதுக்கு ரொம்ப போராடிதான் ஆகணும். ஒரு அம்மாவா இந்த போராட்டத்துல உங்களால எப்படியும் ஜெயிக்க முடியும். தான் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த அம்மாவுக்குமே ஒரு போர்க்குணம் வந்துடும். அந்த குணத்தோட நீங்க இறங்கி கலைவாணி கிட்ட உதவி பிரிங்க. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. என் மனசுல இருந்த பாரத்தை உங்க தோளை ஏத்தி வச்சுட்டேன். இந்துக்கு எப்படியாவது நல்லது பண்ணுங்க ப்ளீஸ். என்ன சோனியா, இந்துவோட ஃப்ரெண்டு நீயே அவ வாழ்க்கையில அக்கறை எடுத்துக்கும் போது அவளோட அம்மா நான் சும்மா இருப்பேனா? இருக்க மாட்டீங்க, ஏதாவது பண்ணுவீங்க தெரியும், எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அந்த உதயோ கலைவாணியோ அவங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சூளை ஏத்தி சத்தியம் பண்ணாலும் பண்ணுவாங்க. அந்த சத்தியத்தை உண்மை நம்பி நீங்க ஏமாந்துட கூடாது இல்லையா? அந்த பயம் தான் எனக்கு. இல்ல, நான் விட மாட்டேன். இந்துவோட சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் யார் தடையா வந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீ கவலைப்படாத. இப்பதான் என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நான் வரேன். இந்த விஷயம் இந்துக்கு தெரிய வேணாங்க. தெரிஞ்சா அவ ரொம்ப வருத்தப்படுவா. தெரியாது சோனியா, இந்து கிட்ட இப்போதைக்கு நான் இதை பத்தி சொல்ல மாட்டேன். தேங்க்ஸுங்க, நான் வரேன். அடியே இந்து, என்ன சந்தேகப்பட்டு அசிங்கப்படுத்தினால உன்னை காலம் பூரா அழ வைக்கிறேன்டி. கலைவாணிக்கு உனக்கு பிரச்சனை ஏற்படுத்தி உதய உனக்கு இல்லாம பண்ற, அதுக்கு தாண்டி இந்த அதிரடி ஆட்டம் பாருடி.
வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உடம்பு இப்ப எப்படி இருக்குங்க? இப்ப பரவாயில்லங்க. வெயில் அடிக்கடி அலையாதீங்க. என்னங்க பண்றது? உட்காருங்க. உங்க பிள்ளையெல்லாம் நல்லா இருக்காருங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க பேத்தி எங்கங்க? அது தாமரை பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா, அது விஷயமா ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்கா. ட்ரஸ்டா? என்ன ட்ரஸ்ட்? கடவுளோட கிருபையில ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுங்க. என் புள்ள ரவி என் கனவுல வந்தா தாமரை பேர்ல ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஆரம்பிங்கன்னு சொன்னா. நல்ல விஷயமா இருக்கிறதுனால உடனே வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம். 4 பேருக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா நல்ல விஷயங்க. நல்லபடியா செய்யுங்க. இத உங்க பேத்திக்கிட்ட வந்தா கொடுத்துருங்க. என்னங்க இது? இது மாசம் மாசம் வர கடைசி வெள்ளிக்கிழமை எங்க குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணி கன்னி பொண்ணுங்களுக்கு புடவை கொடுத்துட்டு இருந்தோம். ஓஹோ. இப்பெல்லாம் யாருங்க புடவை கட்டுறா? அதான் சுடிதார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இத அவகிட்ட மறக்காம கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷங்க. வாங்கம்மா. எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்ன வேலையா இருந்தியா? இல்லம்மா, டெய்லி 108 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கேன். அதை இப்ப எழுதிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். ஏதாவது வேண்டுதலா? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லம்மா. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்ல. அதாம்மா. இதான் பிரச்சனையா? டாக்டர் யாராவது பாத்தீங்களா? பார்த்தோம்மா. என்னம்மா சொன்னாங்க? என்னோட கர்ப்பப்பையில ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கா. அந்த கடவுளை விட்டா எனக்கு ஒரு வழியே இல்ல. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லம்மா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா நல்ல காரியத்துல எதுலயுமே கலந்துக்க முடியாது. யாராச்சும் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதான் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு அந்த கடவுள் கிட்ட பாரத்தை தூக்கி வைக்கிறேன். அவ்வளவுதானம்மா. திருச்சிக்கு பக்கத்துல துறையூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஊர்ல வெக்காளி அம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க. அம்மா, அந்த அம்மனுக்கு கூட மேல கூரை கிடையாதுன்னு சொல்லுவாங்களே? ஆமாம்மா, அதே அம்மன் தான். 7 வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எலுமிச்சம்பழத்துல விளக்கேத்தி 7வது வாரம் நிறமாச கர்ப்பிணிக்கு நம்ம சக்திக்கு ஏத்தாப்புல தங்கத்துல வளையலோ இல்ல வெள்ளியில கொலுசோ அவங்களுக்கு கொடுத்து அம்மன் கிட்ட வேண்டிக்க அந்த ஆத்தா நிச்சயமா கண்ணை திறப்பா. கண்டிப்பாங்க. நமக்கு என்ன வசதிக்கா குறைச்சல்? தங்கத்துல வளையலோ கொலுசோ வாங்கி கொடுத்துடலாம். குழந்தை நல்லபடி பிறக்கட்டும். அந்த நேர்த்தி கடனை செஞ்சு முடிங்க. கனவுல வந்த உங்க பையன் நிச்சயமா உங்க மருமக வயித்துல புள்ளையா பிறப்பாங்க. அந்த அம்மனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க.